Hi, my dear students. Today we are going to see one more topic from human nervous system, that is autonomic nervous system. See, our human nervous system is differentiated into central nervous system, peripheral nervous system and autonomic nervous system. Already we have seen about these two systems. So today we are going to see about autonomic nervous system. This system consists of parasympathetic nerves and sympathetic nerves. So my dear, so what is today our topic? Autonomic nervous system. Autonomic nervous system means தன்னிச்சையா இயங்குற ஒரு நரம்பு மண்டலம். ஓகே, நம்ம சொல்கிறத கேட்காது, அதுவா அது வேலையை செஞ்சுக்கும். ஸோ இதை பற்றி நம்ம இப்போ கிளியராக பார்த்துடலாமா? autonomic nervous system. Autonomic nervous system is also called as visceral nervous system. What is autonomic nervous system is otherwise called visceral nervous system. Visceral means internal, as it regulates the function of internal visceral organs of our body through its two antagonistic means opposite, two antagonistic components such as sympathetic and parasympathetic systems. So autonomic nervous system என்றதுனா என்னது? நம்முடைய இன்டர்னல் விசரல் ஆர்கன், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸினுடைய ஃபங்க்ஷன்ஸை எல்லாத்தையுமே கரெக்டாக ரெகுலேட் பண்ண போகுது ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். பட் இதுக்கு ரெண்டு பேர் ஹெல்ப் தேவை. இதுங்கிட்ட என்ன ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்குது? சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம்ஸ். They enable the body to perform rapid and specific visceral activities in order to maintain steady state. ஸோ நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஸ்பீடாக ஒழுங்காக நடக்குது அப்படின்னா அதுக்கான எல்லா ஒரு சிஸ்டமும் யார்கிட்ட இருக்குது? ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கிட்ட. It controls the involuntary functions of the visceral organs. Visceral organs means internal organs. So it controls, it means ANS. Autonomic nervous system controls the involuntary functions. Involuntary functions means visceral organ உடைய function. Visceral organ யாரு? உள்ள இருக்க organs. So உள்ள இருக்க organs யாரு? Heart, lungs, stomach. இதெல்லாம் நம்ம சொல்கிற பேச்சை கேட்குமா? No. So the muscles or organs which are not controlled by us, that is called involuntary organs. That organs done some works or some functions. Okay, அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஹார்ட்டு துடிச்சிட்ருக்கு. ஸோ அந்த ஹார்ட் பீட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்டொமக்கும் அதேமாரி தான் எக்ஸ்பென்ஷன் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ கிட்னி தே கேன் ஃபார்ம் தேர் யூரினேஷன் அண்ட் ஃபில்டர். இதனுடைய ஃபங்க்ஷன்லாம் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன், நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத வேலைங்க. அப்போ யார் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இவங்ககிட்ட யார் இருக்காங்க? ரெண்டு பேர் மெயினாக, sympathetic and parasympathetic nervous system. So let's come, we can see about this sympathetic and parasympathetic functions as briefly. See first, parasympathetic. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஆப்போசிட்டாக சொல்ல போகிறோம். இப்போ வந்து பேராசிம்பத்தட்டிக் வந்து இருக்குன்னு சொல்லுதுன்னா இங்கே என்ன பண்ண போகிறோம்? இல்லை. விச் மீன்ஸ் இது ஓப்பன் சொல்லுதுன்னா இது க்ளோஸ்ன்னு சொல்லணும். ஓகே, சி parasympathetic nerve stimulates flow of saliva. ஸோ இந்த parasympathetic nerve என்ன பண்ணுமா? நம்ம வாயில் சலைவா மீன்ஸ் எச்சில், ஓகே, ஸ்பிட் பண்ணோம் இல்லையா அது. ஸோ சலைவா வந்து சுரக்கும் நம்ம வாயில் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம வாயில் வந்து அந்த சலைவா வர்றதுலாம் ஆட்டோமேட்டிக்காக தான் வரும், நம்மளாம் அதை வர வைக்க மாட்டோம். ஓகே, அது தானாக ஸ்டாப் ஆகணும். inhibits flow of saliva. ஸோ இது சலைவா வந்து ஸ்டிமுலேட் பண்ண வர வைக்கும். சிம்பத்தட்டிக் என்ன பண்ணும்? சலைவா வர்றதை ஸ்டாப் பண்ணும். ஓகே, ஹியர் டைலேட்ஸ் பியூப்பிள். நம்ம கண்ணு வந்து
லூஸ் ஆகும் பார்த்தியா. லூஸ் ஆகுறதுன்னா என்னது, நார்மலாக நம்ம வந்து பார்க்குறது அதை லூஸ் பண்ணுறது யார், சிம்பேத்தட்டிக். ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம கண்ணு ஏதாவது ஒரு பொருளை பார்த்தோன்னா டக்குன்னு நமக்கு ஐபால் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை நார்மல் ஆக்குறது லூசிங்கில் வர்றது யார், சிம்பேத்தட்டிக். நெக்ஸ்ட் ஸ்லோஸ் ஹார்ட் பீட். ஸோ பேராசிம்பேத்தட்டிக் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்மளுடைய ஹார்ட் பீட்டை ஸ்லோ பண்ணோம். இப்போ இது ஸ்லோ பண்ணதுன்னா சிம்பேத்தட்டிக் என்ன பண்ணோம், ஸ்பீட் பண்ணோம். ஆக்சலரேட்ஸ் ஹார்ட் பீட் ஸ்பீடாக துடிக்க வைக்கிறது யார், சிம்பேத்தட்டிக். அது ஸ்லோ பண்ணுறது யார், பேராசிம்பேத்தட்டிக். கன்ஸ்ட்ரிக்ட்ஸ் பிராங்கை. நம்மளுடைய பிராங்கை இருக்குல்ல, இதுதான் பிராங்கை. 2 லங்ஸுக்கு நடுவில் வர அந்த டியூப் தான் என்னது, பிராங்கை. இதை வந்து என்ன பண்ணுமா, சுருங்க வைக்கும் பேராசிம்பேத்தட்டிக் நர்வ்ஸு. அதே இவங்க என்ன பண்ணுவாங்க, சிம்பேத்தட்டிக் நர்வ்ஸு டைலேட்ஸ் பிராங்கை. டைலேட்ஸ் மீன்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆகுறது. ஸோ இந்த டியூபை இது என்ன பண்ணும், விரிவடைய செய்யும். இது என்ன பண்ணும், சுருங்க செய்யும். நெக்ஸ்ட்டு stimulates peristalsis and secretion. So peristalsis process, you know, the food has passed from mouth through the food pipe to stomach, that is called peristalsis. And secretion அப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம ஸ்டொமக்கில் இன்டெஸ்டினெல்லாம் வந்து நிறைய கிளாண்டில் என்ன பண்ணோம், சம் செக்ரேஷன்ஸ் என்சைம்ஸை வந்து செக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை செக்ரேட் பண்ண வைக்கிறது யார், பேராசிம்பேத்தட்டிக். அந்த என்சைம்ஸ் எல்லாம் வந்தால் தான் நம்ம ஃபுட்டு என்னவாகும், நல்லா டைஜஸ்ட் ஆகும். அப்போது இது ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னா இது என்ன பண்ணும், பேராசிம்பேத்தட்டிக் ஸ்டாப் பண்ணும். ஸோ இன்ஹிபிட்ஸ் பெரிஸ்டால்சிஸ் அண்ட் செக்ரேஷன் ப்ராசஸஸ். பேராசிம்பேத்தட்டிக் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது இன்டர்னலாக அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ண வைக்கணும். இல்லைன்னா கண்டினியூவாக நடந்தாலும் நமக்கு டேஞ்சர், நடக்கலைனாலும் டேஞ்சர். அப்போது அந்த ப்ராசஸ் நடக்கவும் செய்யணும், கொஞ்சம் நேரம் ஸ்லோவாகவும் செய்யணும். அதை தான் யார் பார்த்துருக்காங்க, பேராசிம்பேத்தட்டிக் அண்டு சிம்பேத்தட்டிக். நெக்ஸ்ட் பேராசிம்பேத்தட்டிக் நர்வ் ஸ்டிமுலேட்ஸ் ரிலீஸ் ஆஃப் பைல். பேராசிம்பேத்தட்டிக் என்ன பண்ணுமா, பைல் மீன்ஸ் நம்ம உடம்புல பித்தம் இருக்குது பார்த்தியா, அதை செக்ரேட் பண்ணும். ஓகே, அது நமக்கு பைல் வர்றதுக்கு காரணம் யார், பேராசிம்பேத்தட்டிக். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணும், அப்போது ஸ்டாப் பண்ணும். ஸோ இட் இன்ஹிபிட்ஸ் பைல். நெக்ஸ்ட்டு it contract bladder. Bladder means urinary bladder. So urinary means சிறுநீரக பை. இது என்ன பண்ணும், கான்ட்ராக்ட்ஸ் சுருங்க வைக்கும். இது என்ன பண்ணுமா, இன்ஹிபிட்ஸ் பிளாட் கான்ட்ராக்ஷன். சுருங்க வைக்கிறத வந்து இது தடுத்துரும். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பேத்தட்டிக் நர்வ்ஸ் ஆல்சோ கன்வெர்ட். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ். நம்ம சாப்பிட்ட குளுக்கோஸை கிளைக்கோஜனாக நம்ம பாடி, நம்ம லிவர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு எனர்ஜி வேணுன்றப்ப மறுபடியும் கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறது, சிம்பேத்தட்டிக் நர்வ்ஸ். நெக்ஸ்ட் secretion of adrenaline and noradrenaline hormone. So sympathetic nerves are involved in the secretion of adrenaline and noradrenaline hormones. இந்த ஹார்மோன்ஸ் இது ரெண்டும் வந்து எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் மீன்ஸ் வென் வி ஆர் ஸ்ட்ரெஸ் ஆர் எக்ஸ்ப்ரோஸ் சம் ஃபீலிங்ஸ், திடீர்னு நம்ம பயந்துடுறோம் அப்படின்னா அந்த டைமில் தான் நமக்கு அட்ரினலின் நார்அட்ரினலின் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அப்போ அது செக்ரேட் பண்ண வைக்கிறதுல கூட இன்வால்வ் ஆகிற நர்வ்ஸ் தான் யார், சிம்பேத்தட்டிக் நர்வ்ஸ். ஸோ ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ஓவர். கிளியர்? ஷார்ட்டாக சொல்லணும்னா here autonomic nervous system is otherwise called visceral nervous system. Visceral means internal. So those autonomic nervous system are involved in the control or regulation of internal organs functions. So they have two systems. One is sympathetic and another one parasympathetic system. So both these systems are involved to control the visceral activities in order to maintain steady state of in our body. Clear, my dears? So today itself this lesson over. Thank you.